ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ குழந்தைகளை கடத்திக்கிட்டு போய் பெத்தவங்க கிட்ட இருந்தும் குடும்பத்தை விட்டும் பிரிச்சுட்டானுங்க பாவிங்க. போலீஸ் மற்றும் அரசியல் கட்சிகளோட கடுபிடியும் மீறி இதை தடுக்கவே முடியாம இருக்கு. தம்பி போப்பா. ஒரு சின்ன தப்புனால இந்த குழந்தைங்க மோசமான ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. அத நரகம்னு சொன்னா கூட ஈடே இல்ல. கடத்தப்பட்ட பிறகு அந்த சின்ன குழந்தைங்க ஹியூமன் டிராபிகிங்னு சொல்லப்படுற ஒரு இருண்ட உலகத்துக்கு போயிடுறாங்க. ஒரு தடவை உள்ள போயிட்டு அங்க இருந்து திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சார், எங்க போனானே தெரியல. அவ எப்ப வீட்டு விட்டு போனா? காலையில தான் ஸ்கூலுக்கு போனா. ரொம்ப அவசரப்பட்டா. அம்மா சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுல்ல, அப்புறம் டீச்சர் திட்டுவாங்கம்மா. அவ்வளவுதான்மா, இன்னும் 2 நிமிஷம் தான். டிஃபன் ரெடி ஆயிருச்சு, வெயிட் பண்ணு. ராதா, ராதா. நான் உடனே பஸ் ஸ்டாப் போய் பார்த்தேன். ஆனா அங்க அவளும் இல்ல, பஸ் போயிருச்சு. சார், நான் என்ன நினைச்சேன்னா ராதா ஸ்கூலுக்கு போயிட்டான்னு. ஆனா சாயந்தரம் அவ ஸ்கூல்ல இருந்து வரல. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கு கால் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ராதா ஸ்கூலுக்கு போகவே இல்லைன்னு. சார், இது எப்படி சாத்தியமாகும்? அவளுக்கு வெறும் 9 வயசு தான் ஆகுது. அவ அப்படி தனியால எங்கேயும் போக நினைக்க மாட்டா சார். அவ அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளா? இல்ல சார், அவ ரொம்ப புத்திசாலியான ஒரு பொண்ணு. அவ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சாச்சு. ஆனா அவ எங்கேயுமே இல்ல சார். உங்களுக்கு ரேன்சம் கேட்டு கால் வந்துச்சா? இல்ல சார். பிரதாப், ராதாவோட போட்டோவை எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் பண்ணு. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ஸும் செக் பண்ணு. ஆக்சிடென்ட் குழந்தைங்க யாராவது இருக்காங்களான்னு பாரு. இவங்க சொசைட்டி வெளியே ரோட்ல சிசிடிவி ஏதாவது இருந்தால் ஃபுட்டேஜ் செக் பண்ணு. ராதாவோட ஸ்கூல்லையும் நீங்கள் விசாரிங்க. அந்த ஸ்கூல் பஸ் டிரைவர் இருக்கான்ல, அவனை இங்கே வர சொல்லு. ஸோ ராதா கண்டிப்பா கிடைச்சிருவாள். கண்டிப்பா கிடைச்சிருவா. ஒரு நிமிஷம் மேடம், என் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? உங்க பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் முதல்ல உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? நீங்க திரும்பி திரும்பி இங்க வரணும்னு அவசியம் இல்ல. வீட்டுக்கு போங்க. உங்க பொண்ணுக்கு? என் பொண்ணுக்கு 10 வயசு. அடிக்கடி சொல்லுவா, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லுவா. ஆனா 6 வருஷம் ஆச்சு. அவ எங்க போனா என்ன ஆனா எதுவுமே தெரியல. என் காஜலுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. அவ என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. காஜல், வந்துட்டேன். நீங்க கோபாலோட வேலையில ஏன் கவனம் செலுத்த மாட்டேன்றீங்க? இப்போ படிச்சுட்டு தானே இருக்கா? அவ படிப்புல கவனமா இருக்கட்டுமே. வேலைக்கு போறதுக்குள்ள இன்னும் நிறைய வயசு இருக்குல்ல. நீ சாப்பிடு. இல்ல, அது நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னாச்சு? உனக்கு பிடிக்கலையா? இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அப்ப சரி, சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டியதானே? ஏன் சோகமா இருக்க? சரி சரி, நல்லா சரி. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் சரி. உனக்கு வெக்கமா இல்ல? வீட்ல வயசு பையன் இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதெல்லாம் பண்ணணும்னா வேற ஏதாவது இடத்துக்கு போக வேண்டியதானே? பேசாத, என்ன புரிஞ்சுதா?
இது ஒரு மோசமான உலகம். மனுஷ முகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். தினம் மாற்றங்கள். கடத்தப்பட்ட குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களாகும் போது இதே கொடுமையும் குற்றமும் அதிகமாயிட்டே இருக்கு. இவங்கள வச்சு விபச்சாரம் செய்யறது இதை விட கொடுமையான ஒண்ணு. நாம திரும்ப வீட்டுக்கு போவோன்ற நம்பிக்கையை அவங்க இழந்துடுறாங்க. ஆனா போலீஸும் அரசாங்கமும் அந்த தொலைஞ்சு போன குழந்தைங்களை ட்ராக் பண்ற பொறுப்புல அவங்க என்னைக்கும் மெத்தனமா இருந்ததில்ல. எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் வழக்கம் போல் அங்கே போனேன். அந்த பொண்ணு ராதா அங்கே வரல. நான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சேன். அதனால நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் ராதா அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பஸ் ஆரன் சவுண்டு கேட்டதும் ராதா பஸ்ஸை நோக்கி ஓடி வந்தாலாம். ஆனால் ராதா அவங்க அம்மா அங்கே ஓடி வந்ததும் அங்கே பஸ்ஸும் இல்லை, குழந்தையும் இல்லை. நான் என்ன சார் சொல்கிறது? நான் இன்னைக்கு ராதாவை பார்க்கவே இல்லை சார். சார், உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும். போலாம். சார் பாருங்க, அந்த ஸ்கூல் பஸ் நல்லா பாருங்க அங்கதான் இருக்கு. அந்த பஸ் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ராதாவை பாருங்க அங்கிருந்து ஓடி வரா. அந்த பஸ் முன்னாடியே ஓடிட்டே வரா. அப்புறம் அந்த பொண்ணோட மதர் சுதா ஓடி வராங்க. இதுக்கு அடுத்த ஃபுட்டேஜை காட்டு. ஸோ இங்கிருந்து 300 மீட்டர்ல சிசிடிவி கேமரா ஒன்று இருக்கு. இது அதோட ஃபுட்டேஜ். ராதா இவ்வளோ தூரம் ஓடி வந்து அங்கே நின்றுட்டா. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ இங்கே வந்திருக்கு பாருங்க. ராதா வண்டிக்குள்ளே இழுத்து போட்டு போயிட்டாங்க. கிட்னாப் பண்ணியிருக்காங்க சார். அந்த ஆட்டோவோட நம்பர் செக் பண்ணியா? சார் அது ஃபேக்கு. அந்த ஸ்டிக்கரை பார்த்தியா? பிரதாப், டிராஃபிக் போலீஸ்க்கு இந்த ஆட்டோவோட ஃபோட்டோ அனுப்பு. அந்த ஸ்டிக்கர் இருக்க ஆட்டோ எங்கே போனாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. சார் ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்குமே. பிரதாப், அதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லையே. பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணுற அந்த கொடூரக்காரங்களை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். 6 மாசத்துல நம்ம ஏரியாவில் இது 5வது கேஸ். அப்பா அம்மா கவனம் கொஞ்சம் திசை மாறினாலும் சரி, இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை நாசமாயிடுது. என்ன வேணாலும் பண்ணு, பழைய கிரிமினலை அடிச்சு தூக்கு. இன்ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்லு, ஐ வாண்ட் திஸ் கேர்ள் பேக். சார், சார், டிராஃபிக் போலீஸ் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி ஒரு ஆட்டோ பார்த்துருக்காரு. அதுல அதே மாதிரி ஸ்டிக்கர் இருந்திருக்கு. அந்த ஆட்டோவில் தான் ராதாவை கிட்னாப் பண்ண மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு எங்க? இல்லை, இது எனக்கு யாருன்னு தெரியாது சார். இந்த பொண்ணு நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். முதல் முறையா பார்க்குற? ஆமாம் சார். இந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. நீ அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணலனா உன் ஆட்டோல அவ செயின் எப்படி கிடைச்சது? சார், நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டோம். இந்த பொண்ணு உன் வண்டியில தான் கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நீ உண்மையை சொல்றியா இல்ல உன் கை காலை உடைச்சதுக்கு அப்புறம் சொல்றியா? ஆரம்பே. வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், அடிக்காதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், வலிக்கு சார். சார் விட்டுருங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார். நான் எந்த கிட்னாப்பிங்கும் பண்ணல. நான் அந்த ஆளுங்களுக்காக வெறும் வண்டி தான் சார் ஓட்டினேன். அவங்க இந்த வேலைக்காக ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. நிஜமா இந்த குழந்தைய நான் கடத்திட்டு போகல சார். அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியாது சார். அவங்க பேரு, அட்ரஸ், பார்க்க எப்படி இருப்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லு. உண்மையை தவிர எக்கு தப்பா ஏதாவது சொன்ன ட்ரெஸ் அவுத்து தலைகீழ தொங்க விட்டு தோலை உரிச்சிருவேன். சார், லோக்கல்ல ஒரு மர்டர் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஆச்சு? சார், எங்கள் வீட்டில் வேலைக்காரி காஜல்னு ஒருத்தி இருந்தா. அவள் தான் இவளை கொலை பண்ணிட்டு போயிட்டா. இது யாரு? என் புள்ள தான் சார். பேர் கோபால். அவதான் சார் என்ன போட்டு அடிச்சா. மேடா? என்ன அடிச்சு போட்டா. நான் உள்ள தூங்கிட்டு இருந்தேன் சார். அம்மா கத்திக்கிட்டு இருந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. அப்ப வெளியில வந்து பார்த்தா எந்த நகையை காஜல் கையோடு எடுத்துட்டு போயிருக்காளோ அந்த போட்டோ உங்ககிட்ட இருக்கா? ஆமாம், இருக்கு சார். உங்களுக்கு அந்த பொண்ணோட வீடு, அட்ரஸ் எதுவுமே தெரியாதா? அவகிட்ட இந்த எந்த பேப்பர்ஸும் வாங்கலையா? சார், என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. வீட்டு வேலை செய்ய முடியாமல் அவஸ்தைப்பட்டு இருந்தா. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த காஜல் வேலை கேட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பாரு. காஜல் வேற யார்கிட்டயாவது பேசினாலா கேளு. சிசிடிவி இருந்தால் அதோட ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ணு. காஜலோட ஃபோட்டோ இருக்கா இல்லைன்னா அதுவும் இல்லையா? இருக்கு சார்.
இந்தாப்பா ஆட்டோக்கு காசு. நீ வாமா, உனக்கு என்னோட செல்ல பிள்ளைய காட்டுற பாரு. என் புள்ள பேரு ஜக்கி. நீ அவனை பார்த்தனா உனக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஜக்கி என்னவா? செவுடா, அவன் உன் அண்ணன் இல்ல, அவன். அடியே லக்ஷ்மி, உன் பிள்ளைய தனியா விட்டுட்டு நீ அப்படி எங்க தான் போன? அவன் எப்படி கத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா? நான் தான் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சேன். அப்படியா? போய் பாரு. ஜக்கி, ஜக்கி. ஜக்கி, ஜக்கி இல்ல இல்ல, அப்படி எல்லாம் பண்ணாத. ஜக்கி அமைதியா இருப்பா. ஜக்கி நான் சொல்றது கேளு, சொல்றது கேளு. இங்க பாரு ஜக்கி, 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 ஜக்கி சொல்றது கேளு. அமைதியா இருப்பா. நீ எதுக்கு என்ன விட்டுட்டு போன? அது அம்மா உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு, உனக்காக ஒரு பொண்டாட்டிய கொண்டு வந்திருக்கேன். பாரு, ரொம்ப அழகான பொண்ணு. சார், அந்த சங்கரோட குடும்பம் இருக்காங்களே, மொத்தமும் பைத்தியக்காரங்க. அந்த சங்கர் இருக்கால, டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்கறான். அவன் ரொம்ப மோசமான ஆளு சார். அவன் பொண்டாட்டிய ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவான். பாவம், அவ ராத்திரி பகல் அழுதுட்டே இருப்பா. நீங்களே சொல்லுங்க, இந்த வயசுல அவனுக்கு 2வது பொண்டாட்டி தேவையா? 2வது பொண்டாட்டியா? யார் அது? சார், அவன் வீட்டுல தங்கி இருந்தால, அதான் அந்த காஜல். ஆனா அந்த பொண்ணு அவங்க வீட்டு வேலைக்காரி தானே? அவன் மெய்டெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அஞ்சலியே என்கிட்ட வந்து சொன்னா சார், 2வது பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான்னு. காஜல் அவனோட 2வது பொண்டாட்டின்னு நம்ம கிட்ட சொல்லாம மூடி மறைச்சிட்டான். அவரோட முதல் பொண்டாட்டி பக்கத்து வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா சார். தினமும் சண்டை நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கஞ்சன் சங்கர் பார்த்து பயந்துருக்கா. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. வயிற்றுல 4 தடவை கத்தியால குத்திருக்காங்க. ஃபுல் ஃபோர்ஸோட பண்ணியிருக்காங்க. கொலை ஒரு 12 மணிக்கிட்ட நடந்திருக்கு. சங்கர் அவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம கிட்ட ஏன் சொல்லாம மறைச்சிட்டான்? காஜல் அவன் 2வது பொண்டாட்டின்னு. சங்கர் அப்புறம் கோபால் 2 பேரையும் தூக்கு. சார், அவன் என் பொண்டாட்டிலாம் இல்லை சார். சும்மா ஆளாளுக்கு ஏதோ சொல்கிறாங்க. அப்படியா? எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்களா? உன் வீட்டில் தினமும் கத்தி கத்துற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அடிதடி நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு. ஒரு வாலிப வயசு பொண்ணை உன் வீட்டை தங்க வச்சிருக்க. அவ மெய்டு, அதனால தான் வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தா. நீ சொல்லு சார். அவங்ககிட்ட கேட்டால் அவனும் அதை தானே சொல்லுவான். மெய்டு தானே சார் அவ. சங்கர், இன்னொரு வார்த்தை போய் சொன்ன, அப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் கேள்வியே கேட்பேன். எனக்கு எல்லாம் தெரியும். காஜல் உன் 2வது பொண்டாட்டி. உடல் ரீதியா அவ கூட நெருக்கமா இருந்திருக்க. உன் மொத பொண்டாட்டிக்கு அந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. அவ திட்டிகிட்டே இருந்திருக்கா. அதனால நீ காஜலை கொன்னுட்ட. ஐயோ இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார். நான் நிஜமா எந்த கொலையும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இவன் இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். தலைகீழ கட்டி தொங்க விடு. சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். சார், உண்மையை சொல்லிடுறேன் சார், இருங்க சார். நான் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலை விஷயமா நான் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப நான் டயர்ட் ஆகிடுவேன் சார். அதனால் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவேன் சார். எனக்கு புரியல. பலான இடத்துக்கு தான் சார். சார், காஜல் மேலே இறக்கம் காட்டி நான் அவளை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி தான் இங்கே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, கடைசியில் அவள் என் பொண்டாட்டியவே கொண்டுட்டா சார். காஜலை எங்கேருந்து நீ வாங்கின? சார், ஹரியானால இருந்து தான். அங்கே ஒரு ரெட் லைட் ஏரியா இருக்குது, அங்கே இருந்து தான். எவ்வளோ பணம் கொடுத்த? 3 லட்சம் ரூபாய் சார். இவன் மேலே டிராஃபிக்கிங் கேஸு போடு. ஒருவேளை அந்த காஜல் மர்டர் பண்ணிட்டு ஹரியானாவுக்கு ஓடி இருக்கலாம். அவ வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். பிரதாப், நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். காஜல் எங்கிருந்து வந்தா அந்த விஷயத்தை டாக்டர் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். சங்கர் அவளை வாங்கினானா இல்லையான்னு. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இல்லனா காஜல் இல்லாம இந்த வீடு ஒவ்வொரு நாளும் நரகமா தான் தெரியும். காஜலோட அப்பா, காஜலோட சின்ன வயசுலயே அவளோட அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எனக்கு எல்லாமே காஜல் தான். நான் எதிர்பார்ப்போட வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே காஜல் தான். நம்ம 2 பேரோட நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதான் நான் என்ன நினைச்சேன்னா, உங்களை பார்த்து பேசினா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு. போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னே ஒன்றும் புரியல. தைரியமா இருங்க, எல்லாம் சரியாயிடும். கடவுள் நிச்சயமா நம்மளை காப்பாத்துவாரு. ஸோ இவங்க எந்த கிட்னாப்பர்ஸோட நம்பர் கொடுத்தாங்களோ அது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும். கிட்னாப்பிங் அப்புறம் சுவிச் ஆஃப் ஆயிருக்கா. இருந்தாலும் அந்த நம்பரை சர்வைலன்ஸில் போடு. இது டிராஃபிக்கிங் கேஸ். எந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதான் கிட்னாப்பர்ஸோட ஸ்கெட்ச்.
எல்லா இடத்துக்கும் இந்த ஸ்கெட்சை சர்க்குலேட் பண்ணுங்க. ஸோ ராதா, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. பூச்சாண்டி வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவான், ஜாக்கிரதை. பாருங்கம்மா, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் எப்பயும் உங்க கூட தான் இருப்பேன். சரி சரி, நீ இப்போ எனக்கு அம்மாவாக்க ட்ரை பண்ணாத. நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? ஜக்கி கண்ணா, நான் ஜோசியர் கிட்ட பேசிட்டேன். சீக்கிரமாவே உனக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிருக்காரு. கல்யாணமா? ஐ, எனக்கு கல்யாணமாக போகுது. ஏ, அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கும்ல. ஏ, கடை உனக்கு அப்படிலாம் பேசக்கூடாது. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். சார், இந்த ஏரியால இருந்து அவளை நான் விலை கொடுத்து வாங்கினேன். பிரதாப், டோட்டல் டீமை சர்ச் பண்ண சொல்லு. இது நான் பல வருஷமா பண்ற தொழில் தான். இந்த 7 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் இங்க வருவாங்க. உங்ககிட்ட பொண்ணுங்க எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பொண்ணு பேரு காஜல். இவ உங்ககிட்ட எப்படி வந்தா? வீடு எங்க இருக்கு? பொதுவா யார் வீட்டு அட்ரஸ் எங்ககிட்ட இருக்காது சார். எங்களுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருக்கான். அந்த ஏஜென்ட் எங்க இருக்கானா, டேராடூன்ல தான் தங்கி இருக்கான். அஸ்வா, அவன் தான் இவளை கூட்டிட்டு வந்தான். எப்போ கூட்டிட்டு வந்தான்? 2 வருஷம் இருக்கும். அவனோட நம்பரையும் அட்ரஸையும் கொடு. சார் என்ன சார் சொல்றேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லு. அந்த பொண்ணு என்கிட்ட குஜராத்ல இருந்து தான் வந்தா சார். குஜராத்ல எங்க? வல்சாட். ஒழுங்கா பாரு, எங்க இருந்து தூக்கிட்டு வந்த? சார், இது யார் என்னெல்லாம் தெரியாது சார். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பாரு, தெளிவா பாரு. நீ சொல்ற வருஷத்துல மும்பைல ஆனந்த் நகர்ல இருந்தா? அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா? இருக்கு சார். காட்டு. பிரதாப், காஜலோட அம்மா ஆனந்த் நகர்ல தான் இருக்காங்க. காஜல் 6 மாசமா பணத்துக்காக சங்கர் வீட்டுல தங்கி இருந்திருக்கா. அவ அம்மாவை மீட் பண்ண அவ ஏன் ட்ரை பண்ணவே இல்லை? ஒருவேளை அவ தன்னோட வீட மறந்துருப்பா. அப்படி இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கே. காஜல் கிட்னாப் ஆன அன்னைக்கு அவளுக்கு 12 வயசு. 12 வயசு பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறக்க மாட்டா. ஒருவேளை கடந்த சில வருஷங்கள்ல அவ பார்த்த சம்பவங்கள் எல்லாம் அவ ப்ராஸ்டியூஷனுக்குள்ள வந்ததுனால அவளோட பழைய வாழ்க்கைக்கு போக முடியாம இருந்திருப்பான் சார். அது உண்மைதான். சார், நீங்க எப்படிங்க? எங்களுக்கு உங்களோட பொண்ணை பத்தி தகவல் வந்திருக்கு. அவ எங்க இருக்கா? அவ நல்லா இருக்கால? இங்க பாருங்க, உங்க பொண்ணு இப்ப எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு கொலை செஞ்சிருக்கான்னு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. கொலையா? எந்த கதையானது மும்பைல இருந்து ஆரம்பிச்சதோ அந்த கதையானது குஜராத், ஹரியானா, டேராடூன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு மறுபடியும் மும்பைக்கு திரும்ப வந்தது. போலீஸ் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த காஜல் தான் இந்த காஜல்னு. 6 வருஷத்துக்கு முன்னாடி மும்பைல இருந்து கடத்தப்பட்ட அதே பெண் குழந்தை. காஜலோட அம்மாக்கு தான் வச்ச நம்பிக்கை வீண் போகல. அவங்க மகள் காஜல் உயிரோட தான் இருந்திருக்கா. சுதா மற்றும் வினோத்துடைய எதிர்பார்ப்பு நடக்காம போயிடுச்சு. அவங்க குழந்தை ராதா ஒரு வித்தியாசமான குடும்பத்துல போய் சிக்கிக்கிட்டா. கையில பொம்மையை வச்சு விளையாட வேண்டிய வயசுல அந்த குழந்தைக்கு திருமணம். தன்னை விட 20 வயசு அதிகமான மனநிலை சரியில்லாத ஒருத்தனோட திருமணம் நிச்சயமாச்சு. காவல்துறை ராதா மற்றும் காஜல் 2 பேரையுமே தேடிட்டு இருந்தாங்க. இதுல ஒரே ஒரு வித்தியாசம் தான். அது காவல்துறை காஜலை மிஸ்ஸிங் கேஸ்க்காக மட்டும் இல்ல, கஞ்சனை கொலை பண்ண குற்றத்துக்காகவும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங். எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாய். இங்க பாரு, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு 3 மணி நேரம் கழிச்சு வரேன். சரியா? கிளம்புறேன். அப்புறம் உங்க அம்மாவை நான் விசாரிச்சேன்னு சொல்லு. ஏன் அம்மா, உனக்கும் அம்மா இல்லையா? சரி, கிளம்புறேன். பாய்.
ஹலோ அனிகேத் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய். நல்லா கேளு, ஒரு நல்ல பொண்ணை அனுப்பி வை. என்ன, நான் 3 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கேன். நான் தான் முதல்ல சொன்னேன்ல, அட்வான்ஸ் புக்கிங் தான் இங்க சரி வரும்னு. நீங்க திடீர்னு கூப்பிட்டா நான் எப்படி ஆளை கூட்டிட்டு வர முடியும்? ஐயோ, யாரையாவது அனுப்பி வையேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டபுள் பேமெண்ட் தரேன், ஓகேவா? சரி ஓகே, யாராவது கிடைக்கிறாங்களான்னு பார்த்து ரெடி பண்றேன். யாரோ ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார் எனக்கு தெரியல. நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் போனேன். வந்து பாக்குறப்போ அனிகேத்தோட தம்பி சார். நீங்களும் இங்கே தான் தங்கியிருக்கீங்களா? நீங்களும் வெளியில் போயிருந்தீங்களா? ஆமாம் சார், எனக்கு அனி தான் கால் பண்ணி வர சொன்னாங்க. யார்கிட்டயாவது ஏதாவது முன்விரோதம்? இல்லைங்க, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வீட்டில் தான் இருந்து வேலை செய்வார். அவர் வம்பு தும்புக்கே போக மாட்டார். இருந்தாலும் என் அண்ணன் யார் யார் இங்கே வந்து போனாங்க? தெரியாது சார். நான் அப்போ ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். இங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணு. சார், சார் அனிகித்தோட பிஎம் ரிப்போர்ட். அதான் இறந்திருக்காரு. மதியம் 12 to 1 கொண்டு இருக்காங்க. அந்த பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க சார். எத்தின்னு சொன்னால ஷீத்தல் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் அங்கே வந்தான்னு. அனி தான் கால் பண்ணி வர சொன்னாங்க சார். ஆனால் ஃபுட்டேஜில் வேற மாதிரி தெரியுது. அவன் ஏற்கனவே அங்கே இருந்திருக்கான். ரொம்ப நேரமாக சொசைட்டிக்குள்ளே தான் இருந்திருக்கான். சார், நீங்க அந்த பொண்ணை நோட்டீஸ் பண்ணீங்களா? ரொம்ப பதட்டமா இருக்கா. வெளியே இருந்தா வந்திருக்கா. ஃபுட்டேஜ்லாம் தெளிவாக தெரியுது. ஒன்று பண்ணு, காரை பற்றி விசாரி. யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பாரு. அதோட எத்தின் அப்புறம் ஷீத்தல் 2 பேரும் கூட்டிகிட்டு வா. நீ எதுக்கு உன் அண்ணனை கொன்ன? இல்லை சார், நான் இந்த கொலையும் பண்ணல. கான்ஸ்டபிள், இதில் தெளிவாக தெரியுது நீ சொசைட்டிக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு. உன் அண்ணி வர்றதுக்கு முன்னாடியே. ஆமாம் சார், நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணேன். ஆனால் வந்து டோர் உள்பக்கமாக லாக் ஆகி இருந்துச்சு. ஆனால் நீ சொசைட்டியை விட்டு வெளியில் போகவே இல்லை. ஆமாம் சார், நான் ஸ்டேர் கேஸில் இருந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அண்ணி அங்கே வந்தாங்க. அவங்க டோர் ஓப்பன் பண்ணாங்க. அவங்க அழுகிற சத்தத்தை கேட்டு நான் அங்கே வந்தேன் சார். அப்படி கூட நடந்திருக்கலாம்ல. எத்தின் வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம். அவனுக்கும் அண்ணனுக்கும் சண்டை வந்திருக்கலாம். அப்புறம் அவன் தன்னுடைய அண்ணனை கொண்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேர் கேஸில் உட்காந்து ஸ்மோக்கிங் பண்ணியிருக்கலாம். அப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்க. நீங்கள் அனிகித்தோடைய பாடியை பார்த்துருக்கீங்க. சார், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே. கான்ஸ்டபிள், இந்த லேடி உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார். சார், அந்த லோக்கல் போலீஸ் ஒரு வீடியோ வைரல் ஆக்கியிருக்காங்க. ஒரு பொண்ணு மேல சந்தேகமும் இருக்குதான். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். சார், இந்த பொண்ணை பார்த்தா காஜல் மாதிரியே தெரியல. இது காஜலே தான். பிரதாப், பேலாப்பூர் போலீஸ் கிட்ட அந்த கேஸை நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணு. எஸ் சார். லக்ஷ்மி, இந்த மாசம் காலையில 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் சுப முகூர்த்தம். அப்பா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வை. இங்க பாரு, உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவனோட கண்டிஷன் மொத்தமா மாறிடும். சரிங்க ஐயா. ஆனா கல்யாணத்தை பத்தி அவனுக்கு சொல்லி புரிய வை. ஞாபகம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வந்த பொண்ணு அவன் என்ன பண்ணான்னு? ஞாபகம் இருக்குங்க ஐயா. அனிகேத்தோட மர்டர் கேஸில் காஜல் ஒரு சஸ்பெக்டாக இருக்கா சார். ஒரு புதிய லீடு கிடச்சிருக்கு சார். அனிகேத்தோட தம்பி, அவரோட ஒய்ஃபோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது சார். பட் ஷேத்தல் அவங்க அம்மா வீட்டுக்கு போகல. அப்புறம் பிஸ்னஸ் மீட்டுக்கும் போகல சார் அவங்க. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. 2 மணி நேரமாக அவங்களோட மொபைல் லொகேஷன் சேமாக தான் சார் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு மொபைலோட லொகேஷன் அனிகேத்தோட வீட்டு பக்கமாக மூவ் ஆயிருக்கு. 2 மணி நேரமாக ஒன்றா இருந்தாங்களா?
அடுக்கடுக்கா நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. 2 பேரையும் தூக்கிட்டு வா. ஸோ நீங்க தானே சொன்னீங்க அனிகேத்தன் மர்டர் நடந்த அன்னைக்கு உங்க அம்மாவை பார்க்க போனதா சொன்னீங்க. உங்க அம்மா அந்தேரி ஈஸ்ட்ல தானே இருக்காங்க. அது ஆமா சார். ஆனா உங்க மொபைல் லொகேஷன் எங்க காட்டுதுன்னா பேலாப்பூரை விட்டு வெளியே போகல. என்ன சொல்றீங்க சார்? உண்மையை சொல்றேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும். நீங்க எங்க இருந்தீங்க, யாரு கூட இருந்தீங்கன்னு தெரியும். எவ்வளவு நாளா உங்க 2 பேருக்குள்ள அஃபியர் நடக்குது? கடந்த 1 வருஷமா சார். அனிகித் வெரைட்டியா அனுபவிக்கிற ஆளு சார். அவனுக்கு தினம் புது புது பொண்ணுங்க வேணும். கால் கேர்ள்ஸ் வீட்டுக்கு வர சொல்லுவான் சார். எங்களுக்குள்ள அந்த அளவுக்கு நெருக்கம் இல்ல, சும்மா பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கும். அந்த நேரத்துல தான் நான் இவரோட க்ளோஸ் ஆயிட்டேன்னா. அனிகேத் உயிரோட இருந்தா நீங்க 2 பேரும் மீட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிருக்கேன். அதான் 2 பேரும் சேர்ந்து அவனை போட்டு தள்ள நினைச்சிருக்கீங்க. இல்ல சார், நாங்க எதுவுமே பண்ணல. அன்னைக்கு ஷீதல் என்ன மீட் பண்ண ஹோட்டலுக்கு வந்திருந்தா. நாங்க 2 பேரும் டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணோம் சார். அப்புறம் நான் தான் ஷீதல் கிட்ட சொன்னேன், முதல்ல நான் வீட்டுக்கு போறேன், அப்புறம் நீங்க வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சந்தேகம் வராம இருக்கு சார். நான் வீட்டுக்கு போனப்போ ஆல்ரெடி டோர் உள்பக்கமா லாக்கா இருந்தது. ஆனா அண்ணா டோர் ஓபன் பண்ணவே இல்லை. எத்தையும் நினைச்சா அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட உள்ள இருக்கான்னு. ஹலோ ஷீதல், ஐ எம் ஷூர் அனிகேத் வீட்டுக்குள்ள யார் கூடயே இருக்கான். இந்த முறை அவனை நீ கையும் காலமா பிடிச்சிடலாம். நீ ஈஸியா அவனை விட்டு வெளியே வந்துடலாம். சரி நான் உடனே வந்துடுறேன். இப்பவே நான் வந்துடுறேன். ஆனா சார், நான் வந்து பார்த்தப்போ டோர் வெளிப்பக்கமும் லாக் ஆயிருந்துச்சு. இல்ல ஷீதல், ஆனா இவன் காஜல் வீட்டை விட்டு வெளியே போறத பார்த்து இருந்திருக்கான். அவன் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லியிருக்கான். உனக்கு கோவம் வந்திருக்கு. நீ கோவம் வந்து வீட்டுக்கு வந்திருக்க. 2 பேரும் சேர்ந்து அவனை கொன்னுட்டீங்க. இப்படிதானே பண்ணீங்க? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. பிரதாப், இவங்க 2 பேரையும் உன் ஸ்டைல விசாரிச்சு கேளு. சார் 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 நாங்க உண்மையா சொல்றோம் சார், ப்ளீஸ் சார். சார், அந்த காரை கண்டுபிடிச்சாச்சு. அதுல தான் அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போயிருக்கானுங்க சார். சார், அந்த கார் ஏதோ திஷாமம்ன்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பொண்ணுங்களை சப்ளை பண்ற பார்ட்டி. காஜல் எங்க? தெரியல சார். ரொம்ப நாளாவே அவ கூட கான்டாக்ட்ல இல்ல சார். உனக்கு காஜலை எப்படி தெரியும்? அவளை வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருந்தியா? இல்ல சார், அது அவ கொஞ்ச நாளாவே என் வீட்ல மேடா வேலை செஞ்சா சார். அப்போ காஜல் எதுக்காக அனிகேத்தன் வீட்டுக்கு போயிருந்தா? நீ அவனுக்கு பொண்ணுங்களை தானே சப்ளை பண்ற. காஜலையும் நீ சப்ளை பண்ணியிருக்க. இல்ல சார். நீ விசாரி. இவகிட்ட இருந்து காஜல் நம்பரை வாங்க. அந்த நம்பரை ட்ராக் பண்ணு. நில்லு. இங்க பாருமா, துப்பட்டாவை கீழே இருக்கு. ஒன்னதான் உன்கிட்ட தான் சொல்றேன், துப்பட்டாவை கீழே இருக்கு. காஜல், நீ இதெல்லாம் எதுக்காக பண்ண? எனக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து உனக்கு நிறைய கொடுமை நடந்திருக்கு. அது நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீ செஞ்ச காரியம் அது மிகப்பெரிய தப்பு. நீயும் ஒரு பொண்ணு தானே. அதையும் தாண்டி நீ இன்னொரு பொம்பளைய கொன்னு இருக்க. ஏன்னா அவன் புருஷன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டிருக்க, அப்படிதானே? ஆசைப்பட்டனா? சார், இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் கனவு ஆசைன்னு எதுவுமே இல்லை. என்னோட மொத்த வாழ்க்கையும் கஷ்டங்கள் நிறைஞ்சதா தான் இருக்கு. எதுவுமே நல்லதா இல்ல. அப்ப கஞ்சனை கொண்டுட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டியா? இல்ல சார், நான் யாரையுமே கொலை பண்ணல சார். அப்படின்னா அவனை யார் கொன்னது? சார், எனக்கு அந்த கஞ்சனாக்காவை நினைச்சதா பாவமா இருக்கு. அவங்க நல்லவங்க தான், ஆனா அவங்க புருஷன் தான் ராட்சசன் சார். அவன் எதுக்காக அவன் என்ன விலை கொடுத்து வாங்கினான்னு தெரியுமா சார்? அவன் இஷ்டத்துக்கு என்ன பயன்படுத்துதா. அடுத்து என்ன சொல்ல போற? அனிகேத்தனை நீ கொல்லன்னு சொல்ல போறியா? ஆமா, அந்த அனிகேத்தை நான் தான் கொன்னேன். அப்ப எனக்கு 12 வயசுதான். அப்ப என்ன வீட்ல இருந்து கடத்திட்டு போய் வேலை பேசி வித்துட்டாங்க. அப்ப இருந்து தினம் சித்திரவதை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. காஜல், உன் நிலைமைய நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. நியாயமா உன்னோட கேஸை நான் டீல் பண்றதுக்கு முழுக்க ட்ரை பண்றேன். போலீஸ் கோபாலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவ திருடி வச்சிருந்த நகைகளையும் மீட்டிட்டாங்க. அவ செஞ்ச அந்த தப்பை அவ காஜல் மேல போட்டிருந்தான். உனக்காக 6 வருஷமா இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காஜல், அம்மாடி காஜல், நீ வந்துட்டியாமா? எப்படி இருக்க?
தள்ளி போ வராத. காஜல், சொல்லி நிறுத்து. நீ வேலை பேசி விட்ட. பெத்த பொண்ணை விட்டுட்ட. நீல அம்மாவா? நீ என்னம்மா சொல்ற? எனக்கு எல்லாம் தெரியும். நீ தான் என்ன பணத்தை வாங்கிட்டு வித்துட்ட. பணத்துக்காக நீ என்ன வித்துட்ட. இப்படி பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்க பொண்ணை நீங்களே விலை பேசி வித்திருக்கீங்க. என் நிலைமை அப்படி சார். என்ன பண்றது? ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஆயிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இவளை கவனிச்சுக்க முடியும்? பொண்ணை வித்துட்டீங்களா? எந்த தாயாலையாவது தான் பெத்த குழந்தைய பாதாள சாக்கடையில தள்ளிவிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்மளால இந்த மாதிரிலாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுல்ல. ஆனா இந்த காஜலோட துரதிர்ஷ்டம், தான் பெத்த அம்மாவே இவளை அந்த நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டா. அதுவும் கேவலமான ஒரு தொகைக்காக. ஒரு நபர் மூலமா விஷயம் தெரிய வந்துச்சு, எந்த அமௌண்ட்டுக்கு எங்க அந்த குழந்தைய வித்திருக்காங்கன்னு. ஹியூமன் டிராபிக்கான ஒரு பெரிய நெட்வொர்க்கை இப்போ காவல்துறை பிடிச்சிருக்காங்க. இந்த நெக்ஸஸ் இந்தியாவில் பல இடங்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டு வர்றதா தகவல். ஆயிரக்கணக்கான பெண்களை பிடிச்சிருக்காங்க. வெவ்வேறு ஸ்டேட்ல இருக்கிற போலீஸுடைய உதவியால இந்த மாதிரி நிறைய பெண்களை காப்பாத்திருக்காங்க. அப்பாவியான பெண்களை இந்த மாதிரி கேவலமான சாக்கடையில இருந்து மீட்டெடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் எதிர்பார்த்தாங்க, அதுவும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைச்சிடுச்சு. இப்போ மாப்பிளையும் பொண்ணு எந்திரிச்சு நில்லுங்க. ஹை, போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் போலீஸ். ஹை, ஜலி ஜலி. இந்த போலீஸை யார் கூப்பிட்டது? நான் தான் கூப்பிட்டேன். நல்ல வேளையா ராதாவை காப்பாத்துறதுக்கு சரியான நேரத்துல காவல்துறை அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம எதிரியோட குழந்தை வாழ்க்கையில கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை நிச்சயமா யாருக்கும் வரக்கூடாது. பூக்களை விட குழந்தைங்க ரொம்ப மென்மையானவங்க. அவங்கள நல்லபடியா பாதுகாத்து ஒரு நல்ல அட்மாஸ்பியர் அவங்களுக்கு கொடுக்கறது அப்பா அம்மா மற்றும் சொந்தக்காரங்களோட பொறுப்பு மட்டும் இல்லாம எல்லா சமுதாயத்துக்கும் நமக்கும் அந்த பொறுப்புகள் இருக்கு. சைல்ட் அண்ட் ஹியூமன் டிராபிகிங் இருந்து மிகப்பெரிய குற்றம். அதை இப்பவே நாம கருவறுக்கலன்னா அது நம்மளையே விழுங்கிடும். அப்புறம் தாக்குதல் எந்த நேரத்துல நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. நான் உங்க அனுப் சோனி இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த புது எபிசோட்ல உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. மறுபடியும் சொல்றேன், குற்றத்துக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி நூல் இழை மட்டும்தான். அதனால எப்பவுமே நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். ஜாக்கிரதையா இருங்க. கேர்ஃபுல். ஜெய்ஹிந்த்.